அதாவது ஆமா, பிரம்மலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரம்மரிஷி. பிரம்மரிஷி அவருடைய மனைவி பெயரோ பொன்னுருகின்னு பேர். பொன்னுருகி பெண்ணும். அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுருகிக்கும் சரி, 2 பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருடகாலங்கள் கடந்தது. சரி ஐயா. 12 வருடகாலங்களாக கால பூசை மால பூசை என்று கடமை தவறாமல் செய்து வரக்கூடிய பிரம்மரிஷிக்கு சரி சிவத்தொண்டே பெருதொண்டு. பெருந்தொண்டு பெருந்தொண்டு. அந்த பிரம்மரிஷியுடைய குடும்பம் இருக்க, ஆமா, சிவபூஜையை செய்து வரக்கூடிய சிவனடியார்களுடைய வம்சத்தை சார்ந்தவர் பிரம்மரிஷி. ஆமா ஆமா, எப்போதும் பரம்பரையா அந்த வம்சமே அப்படித்தான். அந்த பகவானுடைய அடியார்களே ஒருவராகப்பட்ட பிரம்மரிஷிக்கும் சரி அவர் மனைவியான பொன்னுருகிக்கும் அந்த பிரம்மலோகத்தில் எல்லா செல்வ வளமும் இருக்கு. சரி, மண் மனைகள், ஆமா, பால் பவுசு, சொத்து சுகம், சுகங்கள், 6 குளம் பறவு, 61 ஏறு, 7 குளம் பறவு, 71 ஏறு, ஆமா, எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் இருந்தும் பிரம்மரிஷிக்கு பேரை சொல்ல பிள்ளை இல்லை. எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் அவர்களுக்கு மதலை செல்வத்தை கொடுக்கவில்லை. உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனி என்று சொன்னா என்ன கனி இருக்கு? எனக்கு பிடிச்ச கனி கமலா ஆரஞ்சு. ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, கொய்யா இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, நவல் பழம் இருக்கு. சரி, வேற பலாப்பழம் இருக்கு, எலுமிச்சம்பழம் இருக்கு, நவல் பழம் இருக்கு, பனம்பழம் இருக்கு. இதுல எத்தனை விதமான பழமும் இருக்கு. எத்தனை விதமான எந்த பழம் யாருக்கு பிடிக்கணும்? யாருக்கார என்ன என்னென்ன உலகத்திலேயே கனியிலே திகட்டாத கனினா அதுதான் பிள்ளை கனி. ஆமா, அது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அது பூரா சொல்ல கனியா மாறிடுது. என்ன அப்படி நினைச்சிருந்தா அன்னைக்கே உங்க ஆத்தவங்க கொப்புல இருக்கையில கொதாவளியா இருந்தாங்க. அப்படி இருந்தா நான் எப்படியா இழுபடணும்? வேண்டாம. அதாவது உலகத்திலேயே பிள்ளை செல்வம் தான் சிறந்த செல்வம். சரி, அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுருகிக்கும் பிள்ளை இல்லாத கவலையாலே சரி ஐயா என்கணவராசம் மன்னாராசோ மன்னா என்கணவராஜம் மன்னாராசோ மன்னா மன்னா எஜமான எந்தோரையே எந்தோரையே மன்னா கரிக்கரைக்கு வந்தேங்காயிலே எனக்கு கையேந்த குழந்தை இல்லை. நிறகொடத்து தண்ணீல தண்ணீரிலே தண்ணீரிலே எனக்கு நின்னளம்ப குழந்தை இல்லை. குழந்தை இல்லை மன்னா நின்னளம்ப குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. நிறகுடத்து தண்ணீரில 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 இல்ல குழந்தை மன்னா நின்றளம்ப குழந்தை இல்ல குழந்தை இல்ல. மன்னா வட்டியில சாதம் போட்டால் எனக்கு வாரி உண்ண குழந்தை இல்லை. மன்னா கும்பாவில சாதம் போட்டால் எனக்கு கூட உண்ண குழந்தை இல்லை. என்கணவா பிரம்மரிஷி எனக்கு இளையதில சாதம் போட்டா மன்னா எடுத்து உண்ண பிள்ளை இல்லை. பிள்ளை இல்ல கவலை அது பெருங்கவலை அதிகம் உண்டு. என்ன மன்னா பாவம் செய்தோ நமக்கு இதுவரைக்கும் குழந்தையில் பாவம் செய்தோ மன்னா பாவம் செய்தோ நமக்கு இதுவரைக்கும் மண்ணாண்டிகள் அடித்தோமா அறக்கொடுமை செய்தோ வைப்பாருட அடைக்கலத்தை நாம வைரறிய செய்தோம். வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசம் உண்ட
உண்டோ கிடையாது. கன்று கோபால் விடாமல் கன்று கோபால் விடாமல் மண்ண கறந்து நாமல் வித்தோம் கன்றுக்கு தான் பாலிடாமல் கன்றுக்கு தான் பாலிடாமல் கறந்து நாம் வித்தோமோ. மண்ணா தாயார் இல்ல பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தோமா மாதாவில்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோமா என்ன மண்ணா பாவம் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை மன்னவா என்னவா தாயாரில்லா பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தமா கிடையாது மாதாவில்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோமா இல்லையே வைப்பாருடைய அடைக்கலத்தை வயிறறிய செய்தோமா செய்யலையே. இந்த நாட்டிலே நான் மட்டும்தான் மலடாக இருக்கனா நாட்டில் வேற பெண்கள் இல்லை. நாட்டில வேறொரு மலடு இல்லையா இல்லையா அப்படின்னு ஆமா. அந்த பொன்னூருகி பெண் கோடியா மணக்கவளை அடைந்தாளே எங்க நவராசம் மண்ணா வாசலில ஒரு மரந்தான் என்னோட வாழ மரம் மலடா முத்தத்தில ஒரு மரந்தான் ஒரு மரந்தான் ஒரு மரம் என்னோட முருங்க மரம் மலடாச்சு மலடாச்சு அண்ணா முருங்க மரம் மலடாச்சு மலடாச்சு மரமா முத்தத்தில் ஒரு மரமா அந்த முருங்க மரமும் காய்ச்சல அதனாலே பார்த்தால் அருங்கலியான பொன்னுருகியானவள் பொன்னுருகியானவள் என் கணவா ராசமன்னவா ராஜாதி ராஜா பிரம்மரிஷியானவரோ அருங்கலியாகப்பட்ட பொன்னுருகியானவா கணவராகப்பட்ட பிரம்மரிஷிட்டு சொன்னான். என்ன சொல்கிறாள் மன்னவா மணவாளா தீராத வினையை தீர்க்க வேண்டுமானால் தெய்வம் ஒருவரால தான் முடியும். ஆமா தெய்வத்தின் அருள் வேண்டும் அருள் வேண்டும். உலகத்துல ஆமா பூலோகம் மானிட மக்கள் தான் பிள்ளை இல்லாம கவலைப்படுதாங்க வருத்தப்படுறாங்க. நமக்கு என்னையா குறை நமக்கு எல்லா செல்வங்களும் இறைவனுக்கு தந்திருக்கிறார். அல்லும் பகலும் 60 நாளிகையும் சிவனே 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 என்று சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய சிவத்தொண்டராக இருப்பினும் நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாமா? சிவபக்தர்களாக நாம் இருந்தும் நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாமா? உலகத்திலேயே சிவத்தொண்டராக பிறந்த நமக்கு ஏனையா குழந்தை இல்லை, ஏன் நமக்கு பிள்ளை இல்லை சுவாமி அப்படின்னு பெரிய கவலை அடையும் போது ஆமா உடனே பார்த்தார் பிரம்மரிஷி. என்ன அம்மா யார்கிட்டையும் சொல்லாத உண்மை இன்னைக்கு ஒன்று சொல்லுதான் கேளு. என்ன உண்மை சொல்ல போறீங்க? கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையிலே என்னைக்கும் போட்ட விதி தப்பாது. அது உண்மை, அது உண்மை. ஒரு மனுஷனுக்கு 1000 கொட்டை வகைப்பாடு இருக்கும், இருக்கலாம். 1000 மூட்டை நெல் இருக்கும், நெல் இருக்கலாம். 1000 மூட்டை அரிசி இருக்கும், இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஐயா கேப்ப கூட தான் குடிக்கணும் அவருக்கு விதி. ஆமா, அது தலையில போட்ட விதி. அதுதான் என்ன செய்ய, பிரஷர் சுகர் கூடி போச்சு. ஏன்னா பிரஷர் ரோட்ல போது சோறு இருந்தா இருக்கு, சர்க்கரை வியாதி. ஏன்னே கேப்பக்கூழ ஏன் குடிக்காரு தெரியுமா? ஏன் குடிக்கிறாங்க? கேப்பக்கூழ்ல இருக்க பிளமும் டேஸ்டும் உலகத்திலே ஒண்ணுலே இல்லை. அதாவது அதை குடிச்சாதான் சுகர் பிரஷருக்கு கட்டுப்படும், நோய் எந்த நோயும் வராது. அப்படி சாப்பிட போய் தான் இப்போ ஓயாம வில்லடிச்சுட்டு இருக்கு. இப்போ திங்க இந்த ஆவி போன இட்லியை தின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. கூட நடக்கிறதுக்கு ஆவி இல்லாம இருக்கிறோம். ஆமா, ஆவி போன இட்லியை சாப்பிட்ட பிறகு நமக்கு எங்க ஆவி இருக்கும்? ஆவி இல்ல, மினிப்பசி எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல கம்மஞ்சோறும் கேப்பக்களியும் வச்சு நை 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 நைக்க போயில கட்டை இப்படி கிடக்கு. ஆமா 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 ஆமா. ஆமா, குடுதாலி எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், எந்தரத்து பெண்கள் எல்லாம், மன்னா 7 பிள்ள தாயானார், 7 பிள்ள பெண்கள் எல்லாம் தாயானா 7 மன்னா
தந்தரத்து பெண்களெல்லாம் தந்தரத்து பெண்களெல்லாம் தந்தரத்து பெண்களெல்லாம் பெண்களெல்லாம் மன்ன தலப்பிள்ள சூழியானார் தலப்பிள்ள சூழியானா தலப்பிள்ள சூழியானா சூழியானா தந்தரத்து பெண்களெல்லாம் தந்தரத்து பெண்களெல்லாம் தந்தரத்து பெண்களெல்லாம் பெண்களெல்லாம் ஆமா தலைப்பிள்ளை சூழியானாய் தலைப்பிள்ளை சூழியானாய் தலைப்பிள்ளை சூழியானாய் சூழியானாய் ஏன் பட்டத்து பெண்களெல்லாம் பட்டத்து பெண்களெல்லாம் எம் பட்டணத்து பெண்களெல்லாம் பெண்களெல்லாம் அவ 10 பிள்ளை பெற்றெடுத்தா பற்றி பிள்ளை பெற்றெடுத்தா 10 பிள்ளை பெற்றெடுத்தா பெற்றெடுத்தா பெண்களெல்லாம் 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 ஆமா 10 பிள்ளை பெற்றெடுத்தாள் 10 பிள்ளை பெற்றெடுத்தாள் அப்போ எங்க நவராஜம் அண்ணா அண்ணா எஜமான ரஜகிரி மண்ணா கண்ணு புளியம்மா பாவி கவுரோடும் ஆளம்மா நான் கண்ணீல காயா நான் கவுரோடி என்ன பிஞ்சி நல்ல புளியமாரோ புளியமரோ மண்ணா பின்னலாடும் ஆலமரோ ஆலமரோ நான் பிஞ்சில காயாமல் காயாமல் மண்ண காயாமல் காயாமல் மண்ண பின்னலாடி என்ன வளர்ல காயாமல் காயாமல் நாளோடி என்ன பலம் அப்போ என் கணவராஜம் மண்ணா மண்ணா ஆணை சடைத்துதான் ஆனா அரிக்கரையில் காளா மண்ணா குதிரை சடைத்துதான் குதிரை கொட்டகையில் காளாரு மாடு சடைத்துதான் மாட்டு மந்தையில காளா ஆடு வந்து சடைத்துதான் ஆட்டு கிடையாதில காளா கோழி வந்து சடைத்துதான் கோழி குப்பையில காளா பாதகத்தினான் சடைத்தா மண்ண பாங்கினரோ பஞ்சமையா நான் கிடைத்தேனால் பாங்கிணறு காலா அதாவது மன்னவா என்ன பாவி சடைத்தேனானா பாங்கினரோ பழியாகும் ஆமா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டாங்கோ வரமாட்டாங்கோ மதுரை இல்லாத வாசலுக்கு மறையோர்கள் வரமாட்டாங்கோன்னா வரமாட்டார்கள் பிள்ளை இல்லாத வாசலுக்கு ஏன் பெரியவங்க வரமாட்டாங்கோ ஏன் ஏன்னு அந்த காலத்தில் இருந்த பண்டாரங்க ரொம்ப விவரமா இருந்தான் எப்படி எப்படி அந்த காலத்து பண்டாரங்க வீடு வீடா வருவான் பார்த்துக்கோ பிச்சை வாங்குறதுக்கு தர்மம் வாங்கிறதுக்கு தர்மம் வாங்குறதுக்கு அப்போ அந்த வீட்டில் பிள்ளை சத்தம் கேட்கான்னு பார்ப்பான் பிள்ளை சத்தம் கேட்டா அம்மா தாயே அன்னபூரணி அண்ணம்மா உன் கையால் கொஞ்சம் அன்னம் போடுத்த அன்னம் போடுங்கம்மா அதே அவ வீட்டில் அந்த பிள்ளை சத்தம் கேட்கணும்னு வச்சுக்கோ கேட்கலன்னா இந்த பண்டாரன் நினைப்பான் என்ன நினைப்பாங்க இந்த பாதகத்தி இந்த கரிமுடிவா போன பிறவியில யாருக்கு என்னவா செஞ்சாலோ என்ன கர்மத்தை கையேந்தினாலோ இப்பறையில பிள்ளை இல்லாம இருக்கா இருக்கிறா இவ கையால பிச்சை வாங்கணும்னு சொன்னா இவளை பிடித்த தோசம் நாமளையும் பாதி பத்தி பிடிக்கும் அதெல்லாம் பண்டாரம்
பண்டாரத்துக்கு இவ்வளவு ஐடியாவது வேணும். இவ்வளவு இப்போ விவரமா உள்ள- இருக்கு. இப்போ உள்ள பண்டாரம் எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி? பகலையில பார்த்துட்டு போவா எந்த வீட்டுல பணம் நகை நிறைய இருக்குன்னு. சரி, ராத்திரில போய் கொள்ளையடிச்சிருவாங்க. பண்டாரம். ஆமா. அப்போ துப்பு சொல்றது யாரு? யார்? அவள் தான். அவள் சோழியே அதான். அவர் 2 பேரும் கூட்டு கல்லாளிகள். ஆமா, அதான் சொல்லியிருக்கான், களவுக்கு ஒருவர் கல்விக்கு இருவர். ஆமா ஆமா, களவுக்கு ஒருத்தன் தானே போக முடியும். அது காரணமே நீங்க அது அவன் தான் போவான், நான் ஏன் போறேன்? 2 பேர் போனா பங்கு வைக்கிறதுல சண்டை வந்துருங்களா? அதாவது காட்டி கொடுத்துருவாங்க. அருங்கிலியாகப்பட்ட பொன்னுரியாய்கள் சொன்னவா மன்னவா, மன்னவா, தீராதவனை தீர்க்கமான தெய்வம் ஒருவரால தான் முடியும். சரி, கடவுளை நம்பினார் கைவிடப்படார். அன்று எழுதினவன் அடித்தெழுத போறானா? இல்லை இல்லை. ஏ அம்மா பொன்னுருகி, என்ன சுவாமி? பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதம்மா. வருத்தப்படாத. தீராத வினையை தீர்க்கணுமானா தெய்வம் ஒருவரால தான் முடியும். ஆமா, அவரா பார்த்து கொடுக்கணும். அவரா அதனாலே நீ பிள்ளை இல்லையேன்னு எதற்கும் கவலைப்படாத. போடாத. அம்மா பொன்னுருகி, என்ன? உலகத்திலேயே சரி, தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆமா, அப்பா அப்படிதான் காத்திருக்கு. உலகத்துல 1008 வகை தானங்களும் சரி, 32 வகை தர்மங்களும் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. தானத்திலேயே சிறந்த தானம் என்ன தானம்? ஆமா, எத்தனையோ தானங்களுக்கு ஆதானம் இருக்கு, போதானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு, மண் தானம் இருக்கு, மனதானம் இருக்கு, பொருள் தானம் இருக்கு, வீட்டு மனை தானம் இருக்கு, பணம் தானம் இருக்கு, பிறகு இரத்த தானம் இருக்கு, உடல் தானம் இருக்கு, உறுப்பு தானம் இருக்கு, ஒரு தானம் மனைவி தானமும் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆமா, கண் தானம் இருக்கு. உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் எதை கொடுத்தா போதும் போதும் சொல்லுவாங்க. அது சாப்பாடு கொடுத்தா தான் போதும்பாங்க. சாப்பாடு கொடுத்தா போவோம். கதவை பூட்டிட்டு 5-6 வைப்பு வச்சேலோ அடி கொடுத்தாலும் ஐயா வேண்டாம், அண்ணா போதும், அடியாத போதும். அடிக்காதங்க போதும். உலகத்திலேயே தானத்திலேயே சிறந்த தானம் போதுமென்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னா. சரி, அதுக்கு மேல ஒரு தானம் இருக்கு தம்பி. அது என்ன தானம் அண்ணே? அதுதான் நிதானம். உண்மையிலேயே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. நஞ்சு நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. அதனாலே உலகத்திலேயே எவ்வளவுதான் தங்கமும் பொண்ணு ஆபரணத்தை வச்சு கொடுத்தால் இந்த வாய் போதும் சொல்லுமா? ஆமா, முடியாது. பிரம்மரிசியும் பொன்னுருகியும் தான தர்மத்தை செய்தாவது பிள்ளை இருக்காதா என்று காதத்திற்கு காதவழி 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 அவர்கள் கல் மண்டபம் கட்டி வைத்தார், கட்டி காதவழி கர்த்த பாண்டியன் காதவழி கல் மண்டபம் கட்டி வைத்தார். அண்ணா தூரதுளை சுமப்பவர்க்கு ஆமா ஆமா சுமை தாங்கி கெட்டி வைத்தார். ஆண்டி வர தேசியர்க்கு ஆமா ஆமா அண்ணனல்லோ சத்திரங்கள் ஆமா பச்சேளம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அண்ணா பாலாலே மண்டபமா மண்டபமா பச்சேளம் குழந்தைகளுக்கு 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 பால் மழங்கள் அப்படி பிரம்மரிசி பொன்னூரு ஆமையாமா என்னதானோ செய்தாலோ ஏதாயினும் குழந்தை இல்லை குழந்தையில்லா கவலை கொண்டு கொடுங்கவளை அடைந்தாலே எவ்வளவோ தான தர்மத்தை செய்தாலும் காதத்திற்கு காதவழி கல்மண்டபங்கள் தூரதொலை சுமப்பவருக்கு சுமை தாங்கிகள் நட்டி வைத்தார்கள். சுமதாங்கி கல்லுனா என்னது? ஒரு ஆள் சுமையை தூக்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த காலத்துல அந்த காலத்துல இப்போ கீழப்பாவூர்ல இருந்து சுந்தராண்டியத்துக்கு போகணும். சுந்தரவாடி சுந்தரவாடியத்துல பாவூர் சத்திரம் வரணும். ஒரு ஆள் ஒரு மூட்டை நெல்லை தூக்கிட்டு போறாரு. நெல் மூட்டையை கொண்டு போறாங்க. அந்த இப்ப மாதிரி காரு மோட்டாரு ரயிலு சைக்கிளு பிக்கப்பு அங்க கிடையாது இல்லையா? ஆர்எஸ் லாரியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல மாட்டு வண்டி உண்டு. மாட்டு வண்டி அதுவும் பெரிய பெரிய பண்ணையார் வீட்டுல உண்டு. அப்போ அந்த காலத்துல ஒரு இல்லாதவன் எளியவன் என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? நடந்தே இந்த ஒரு மூட்டை நெல்லை சுமந்துட்டு போகும்போது மனுஷன் தானே கழுத்து வலிக்கத்தானே செய்யும். கழுத்து வலிக்கும், கை கால் வலியும். அந்த காலத்துல ஒரு காதவலிக்கு காதவலி, காதவலிக்கு காதவலின்னா அப்பனா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு பக்கம் 2 கல்லு குத்துக்கல்லு நிப்பாட்டி அதுக்கு மேல ஒரு மட்டுப்பாக்கல்லு போட்டிருப்பாங்க. பாட்டுக்கல்லு. ஆமா. அப்ப இந்த சுமையை கொண்டு அதுல அவன் இறக்குவான். தானே இறக்கி வைக்கும் போது சொல்லுவானா, எந்த புண்ணியமா இதை கட்டி வச்சனும், அவன் நல்லா இருக்கணும்யா, புண்ணியமா நல்லா இருக்கணும் அப்படிம்பான். உலகத்துல என்ன தூரதுளை சுமப்பவர்க்கு சுமை தாங்கி கல்லும் கட்டி வைத்தார் பிரம்மரிஷி பொன்னுருகி. ஆமா, அவங்களே இறக்கிடுவாங்க, அவங்களே யாரும் துணை இல்லாம தூக்கிடுவாங்க. ஆண்டி பரதேசியர்களுக்கு அன்ன சத்திரங்களும் பச்சைலம் குழந்தைகளுக்கு பாலாலே மணி மண்டபங்களும் செய்தும் பிள்ளை இல்லை. அதனாலே பார்த்தார் பிரம்மரிஷி, என்ன ஐயா யாகம் அது வளர்க்கணுமே, யாகம் அது வளர்க்கணுமே ஐயா, பிரம்மலோகம் தன்னதிலே வடக்கு கோட்ட வாசலில வாசலிலே வாசலிலே அண்ணா யாகம் அது வளர்ப்பார்களாம் வளர்ப்பார்களாம் கோட்டை வாசலில வாசலில வாசலிலே யாகம் அது வளர்ப்பார்களாம் வளர்ப்பார்களா. அண்ணா பிரம்மரிஷி பொன்னுருகி அவங்க வடக்கு கோட்டை வாசலில முங்கி குளித்தார. அவர்கள் ஈரத்தளத்து வத்தாமல் அவங்க எடுத்த முந்தி புளியாமல் அண்ணா சார்ந்து கொண்டு தரை முழுகி தரை முழுகி தரை முழுகி அண்ணா சந்தனத்தா கோலம் போட்டார் கோலம் போட்டார் தரைமொழிகே 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 கோலம் விட்டார் கோலம் போட்டார். அண்ணா பாலு கொண்டு தரமொழுகி அண்ணா பன்னீரால கோலம் போட்டா. அண்ணா கோலம் போட்ட இடம் அதிலை அந்த பிரம்மரிஷி என்பவரோ அண்ணா குருத்துவாழை இளவிரித்தார். அண்ணா குருத்துவாழை இலையின் மேலே 1008 கும்பம் வைத்து எல்லாத்துக்கும் பெரிய கும்பம் பெரிய கும்பம் பெரிய கும்பம் அண்ணா சிவகும்பத்தை தூக்கி வைத்தா தூக்கி வைத்தா. பெரிய கும்பம் பெரிய கும்பம் அண்ணா எல்லாத்துக்கும் பெரிய கும்பம். அவங்க சிவகும்பத்தை தூக்கி வைத்தா. அந்த பிரம்மரிஷி பொன்னுருகி அந்த சிவகும்பத்துக்கு மேல எள்ளோ ஒரு செவ்வரளி மாலை போட்டு அந்த செவ்வரளி மாலையில
செங்காவி அஸ்திரமா அந்த செங்காவி அஸ்திரத்தில் அதில ருத்திராட்ச மாலை போட்டு அவங்க யாகம் அது வளர்த்தார்கள். அதுல 7 வகை எண்ணெய்களா 7 வகை எண்ணெய்களா அண்ணா 21 சுப்பிகளா 21 சுப்பிகளா அண்ணா அத்தி சிப்பி ஆலஞ்சுப்பி அண்ணா அத்தி சிப்பி ஆலஞ்சுப்பி அண்ணா ஆலரசு வேலரசு மாங்கு கொங்கு சந்தன கட்டை. அதாவது பிரம்மரிஷி யாகம் வளர்க்கும் போது 1008 கும்பம் 1008 கும்பங்கள். ஆமா, எல்லா கும்பத்துக்குமே தலைமை கும்பம் சிவகும்பமாக தான் இருக்கணும். அதுதான் பெரிய கும்பம். அதுக்கு செவ்வரளிப்பு மாலை மேலே செவ்வரளி செங்காவி அஸ்திரம் அசுரம். சிவகும்பத்துக்கு முன்னாலே பிரம்மரிஷி மண்டியிட்டு மன்றாடினார். சரி ஐயா. இறைவா இறைவா, உம்மை நோக்கி யாகம் வளர்க்க போறேன். போறேன். நீர் தான் எனக்கு தஞ்சம். தஞ்சம் நீ தாரும் வழிகாட்டணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எல்லாம் என் கையில இருக்கா? ஆமா, அவர் கையில தான் இருக்கு. வேற யார் கையில இருக்கு? அதனாலே இறைவனாகிய கடவுள் பகவானை நினைத்து இறைவனாகப்பட்ட கடவுள் பகவானை நினைத்து வடக்கு கோட்ட வாசல்லே பிரம்மரிசியும் பொன்னுரியுமாக சேர்ந்து 21 வகையான சுப்பிகளை போட்டு அக்கினியை மூட்டி சரி அக்கினியை சுத்தி சுத்தி தவமிருக்கின்றார் பிரம்மரிஷி. அப்போ பிரம்மரிஷியோ என்ன 1 வருடம் 2 வருடம் ஆகல, 12 வருடமாக அந்த அக்கினியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ 12 வருடகாலங்களாக வளர்க்கக்கூடிய இந்த யாகத்தின் பெருமையாலும் இறைவனாகப்பட்ட சிவபெருமானுடைய கண்களுக்கு தெரிந்ததான். ஆகா, இறைவன் பகவானுடைய கண்களுக்கு தெரிந்தது. பார்த்தார் இறைவனாகிய கடவுள் பிரம்மரிஷிக்கு எப்படியாவது பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ பிரம்மரிஷிக்கு பிள்ளை கொடுக்கணும்னா ஆனா இது என்ன கத்திரிக்காய் வாழைக்காய் வியாபாரமா கடையில் வாங்கி கொடுக்க? மார்க்கெட்ல இருந்தா வாங்கி கொடுத்துடலாம். மாங்காய் தேங்காய் மடிய புடின்னு வாங்கியாந்து கொடுக்கறதுக்கு. ஆமா, இது குழந்தை இல்ல, ஆஸ்பத்திரியில் போயும் வாங்க முடியாது. பிள்ளை அதாவது அப்போ உடனடியாக பிரம்மரிஷியாருடைய தலையெழுத்தை பார்க்க வேண்டும். ஆமா, பிள்ளை செல்வம் இருக்கின்றதா இல்லையா என்று அறிய வேண்டும். அப்படி என்று இறைவனாகிய கடவுள் சித்திரபுத்திர நயினாரை கூப்பிட்டார். அவர்தான் கணக்கு பிள்ளையா? அவரே அம்மையா கூப்பிடுறாரு. சித்திரபுத்திர நயினாரா மதுரமுத்து நயினாரா அங்கதானே இருக்காங்க. அப்படியான அதனால் சித்திரபுத்திர நயினாரைத்தான் அங்கே சிவபெருமான் வரவழைத்தார். வாரும் ஐயா நயினாரே, என்ன நயினாரே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளும். வாரும் ஐயா நயினாரே, ஒன்று சொல்லை கேளும். ஐயா வாரும் ஐயா நயினாரே, நீரு வார்த்தை உண்டு சொல்லை கேளு. ஐயா பிரம்மரிஷி கணக்கெடுத்து நீரு உள்ளதே உள்ளபடி நீங்க ஒளியாமல் சொல்லிடுங்கோ. சிவபெருமான் சொன்ன போது அப்போ சித்திரபுத்திர நயினாரோ ஐயா ஏடுகளை பெரட்டுவாரா, ஏடுகளை பெரட்டுவாரா, அவர் உள்ளதையும் சொல்லுவாரா. ஏடுகளை புரட்டுவாரா,
உள்ளதையும் தகதை தகதை அப்போ ஏடுகளை புரட்டும் போது பார்த்தாரே ஈஸ்வரந்தான். பிரம்மரிஷியாருடைய கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக இருக்கும் பொழுது சரி மேலூர் சண்முகபுரத்திலே சரி ஆதினங்காத்த ஐயனார் ஐயனார் ஆதியிலே மகாதேவன் என்றும் என்றும் அடுத்த அனந்த பத்மநாத சுவாமி என்றும் என்றும் லட்சங்கள் 101 லட்சம் லட்சங்கள் 1000 பொண்ணு இருந்தாலும் ஆமா அள்ளி கொடுக்க மனசு வேண்டாமா? அந்த உயர்ந்த உள்ள வேண்டும் அல்லவா? கோடி பொண்ணு இருந்தாலும் ஆமா அன்பு பாராட்டிய முருகன் சேனியரும் சிதம்பரம் சேனியருடைய குடும்பங்கள் எல்லாம் அவளுக்கு மேக்க கொடை நடந்துகிட்டு இருக்கு சண்முகபுரத்துல. பட்டன் கொடையா சாதா கொடையா பாலிஸ்டர் கொடையா? இது அந்த கொடை இல்லைன்னு கோயில் கொடை அம்பர்லா கொடையா சிட்டிசன் கொடையா? நமக்கு அன்பு பாராட்ட வேணும் என்று 101 லட்சாதி லட்சமன்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள். அவருடைய குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் ஆமா எல்லா நலமும் வளமும் பெற்று வெற்றி தேகதடத்தோடு செய்யுந்தொழி முன்னேற்றத்தோடு நீர் வாழ்க வளர்க என்று இறைவனை வணங்கி சரி ஐயா இவ்விதமாயிருக்கும் போது இவ்விதமாயிருக்கும் போது அந்த பிரம்மரிஷி கணக்கெடுத்து சித்திரபுத்திரனை நயினாரோ வாய் திறந்து சொல்லுவாராம் கணக்கெடுத்து சொல்லுவாரா அண்ணா சித்திரபுத்திரனைனாரோ அவ என்ன சொல்லுவாரா பிரம்மரிஷி என்பவர்க்கு பொன்னுருகி பெண்கொடி குழந்தை வரம் கொடுக்கணுமே. சுவாமி என்ன பிரம்மரிஷியுடைய விதியை பார்க்கும்போது சரி அவ தலைவிதியின் பிரகாரம் தலைவிதியில் என்ன இருக்கு? புள்ள கிடையாது. பிறவி அவன் தலைவீதியின் பிரகாரம் பிள்ளை இல்லை. சரி என்ன செய்யணும்? உம்மை நோக்கி 12 வடகாலங்களாக யாகம் வளர்த்து ஆமா அந்த அக்கினியை சுத்தி வந்து தவம் இருந்தாரே பிரம்மரிஷி. ஆமா 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 அதனாலே என் பெருமாள் ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தியே போய் குழந்தையாக பிறக்கணும். அப்படி போடு. சரி பெருமாளே பிள்ளையாக பிறந்து 12 வயதுக்கு வரைக்கும் தான் பாலகனாக இருப்பான். சரி 12 வயதுக்கு பிறகு பகவானே உமக்கு பூஜை செய்யக்கூடிய சிவபக்தனாக மாறுவான். அப்படியே ஆகட்டும் அப்படியா? ஆமா. அப்போ பெருமாள் தான் பிள்ளையாக பிறக்கணுமா? ஆமா ஐயா. பார்த்தார் என் பெருமாள் ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தி அழைக்க வேண்டும் என்று. சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பெருமாளை அழைத்தார். எப்படி அழைத்தார்? எப்படி? மாயவனே ரகுராமா ரகுராமா ஏ மைத்துரரே ஹரிராமா ஹரிராமா மாயவனே ஹரிராமா மாயவரே ஹரிராமா போடலாம். வாருங்கோ ஹரிராமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம வாரும் மெண்டு அலைகடலில் சயனம் செய்யும் அலைகடலில் சயனம் செய்யும்
எங்க அச்சுதனே வாருமண்டா வாருமண்டா அலைகடலில் சேனம் செய்யோ தயனம் செய்யோ அலகடலில் சயனம் செய்யோ அச்சுதனே வாருமையா வாருமையா அப்போ எம்பெருமாள் கண்ணனைத்தான் ஆமா ஆமா அழைத்தாரே ஈஸ்வரனோ ஈஸ்வரரோ ஓடி வந்த பெருமாளும் ஆமாளோ அத்தானே பகவானே ஆனே அழைத்ததொரு விவரம் என்ன விவரம் என்ன உள்ளத உள்ளபடி உள்ளபடி உள்ளதையோ உள்ளபடி நீர் ஒளியாமல் சொல்லும் ஐயா சொல்லும் ஐயா ஐயா உள்ளதையோ உள்ளபடி 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 ஒழியாமல் சொல்லும் அப்போ எம்பெருமாள் கேட்ட போது போது பார்த்தாரே சிவபெருமா சிவபெருமான் பெருமாளே என்ன நான் சொல்லுவதை கேளும் என்ன என்ன பிரம்மரிசிக்கும் பொன்னுரிக்கும் பிள்ளை இல்லாம யாகம் வளர்க்காங்கோ வளர்க்குறாங்கோ அவன் மனைவியுடைய கற்பத்திலே நீர் கருவாகி உருவாகி குழந்தை பிறக்கணும் ஆமா அப்படின்னா சரி எத்தான் என்ன பிரம்மரிஷியுடைய மனைவி கற்பத்திலே குழந்தையாக பிறக்கணும்னா பிறக்க வேண்டுமானால் 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருப்பான். இருக்கான் 12 வயதுக்கு பிறகு உம்மை வந்து அடைவான்னு சொல்லுதேரே, சொல்றீல அப்போ நான் தான் போய் பிறக்கணுமான்னா? வேற ஆளே கிடையாது, நீ போய்தான் ஆகணும். அப்பா படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கு, சரி, படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கு, காக்கும் தொழில் என் பெருமாளுக்கு, படியலக்கும் தொழில் பகவானுக்கு. அதனாலே ஆமா உலக மக்கள் யாவரையும் துஷ்டர்களை சிஷ்ட பிரகாரம் செய்யக்கூடிய பெருமாளே, பெருமாளே, மாயவா கேசவா மதுசூதனா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, நீல நிறங்காத்த நிறமுடையானே, நீலமேல காமல் சொருவா, கமலக்கண்ணா கமலகாசா, ஐவர் பஞ்சபாண்டவருக்கு தூது சென்று துரோபதிக்கு துயில் கொடுத்து மானங்காத்தாயே மாபெருங்கண்ணா, மாபெரும் மாயக்கண்ணா. அப்படி என்று ஆமா மாயவன் கேசவன் பரந்தாமன் வாசுதேவனாகப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை வரவழைத்து அழைத்து பிரம்மரிஷியுடைய மனைவி கர்ப்பத்திலே பிள்ளை வரம் கொடுப்பதற்காக ஆக யாகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, யாகத்திலே பெருமாள் காட்சி கொடுத்தார். அப்படி பகல் காட்சியா 2 மணி காட்சியா? வலது கையிலே சங்கு தோண்டிட, ஆமா இடது கையிலே சக்கரம் தோண்டிட, தோண்டிட, இடது கையிலே சக்கரம் தோண்டிட பெருமாள் காட்சி கொடுத்து, கொடுத்து பிரம்மரிஷி உம்முடைய யாகத்தை கண்டு யாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ரெட்ட சந்தோஷம், ரெட்ட சந்தோஷம் ஐயா. உங்களுடைய யாகத்தின் வல்லமையை கண்டு கண்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். சரி சாமி, எண்ணி 10வது மாசம் உன் மனைவி கர்ப்பத்திலே நான் ஒரு ஆண் குழந்தையாக பிறப்பேன். ஐயோ சரி, அதிலோ பிறந்த பிள்ளைக்கு பிராமணி என்று பெயரிட்டு வளர்க்கணும். ஆமா, என்ன பெயர்? பிராமணி. பிராமணி, பிறருக்கு உதவக்கூடிய மணி பிராமணி. பிராமணி, ஆமா, அப்படின்னு பெயர் கொடுத்து சிறப்பான முறையிலே வளர்க்க வேண்டும் என்று இறைவன் சொன்னார். சரி, மாயமாக மறைந்தான். மாயக்கண்ணன் மாயமாக மறைந்த போது, ஆமா மாயமாக மறைந்த போது போது ஐயாரன் மனைக்கு ஓடி வாரா, ஓடி வாரா, ஐயாரன் மனைக்கு ஓடி வாரான், ஓடி வாரா, அழகுடைய பிரம்மரிஷி பிரம்மரிஷி அம்மா அம்மா பொன்னுருகி பொன்னூருகே அம்மா அருங்கிலிய கேடு அம்மா என் மனைவி பொன்னுருகி பெருமாளோட அருளாலே நமக்கு குழந்தை வரம் கிடைத்ததம்மா, நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா,
நமக்கு கை குழந்தை கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம் தகதை கவலைப்பட வேண்டாம் அம்மா. தை தை கை குழந்தை அப்போ ஆட்டுமென்று சம்மதித்தார் எங்க அழகுடைய பொன்னுருகி ஆளவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா இல்லறத்திலே நல்லறங்கொண்டு வாழ்ந்தார்கள். ராமசுவாமி அவை இல்லறத்திலே நல்லறங்கொண்டு வாழ்ந்த காரணத்தாலே அந்த இறைவனுட அருளாலே அண்ணா அன்று முதல் குழி மறந்தா அந்த அருங்கிலியா கர்ப்பமானா அண்ணா ஊரறிய ஒருமா ஊரறிய ஒருமா அந்த உத்தமியா கர்ப்பமானா ஊரறிய ஒரு மாதோ உத்தமியா அப்பா நாடறிய 40 40 நங்கையவ குழி மறந்தா என்ன நங்கையவ குழி மறந்தா நாடறிய 40 நாள் 40 நாள் 40 நங்கையவள் குழி மறந்தா நங்கையவள் குழி மறந்தா அண்ணா 3வது மாதத்திலே முத்து முத்தா வெத்திடுமா முகத்தில் கலர் கொடுத்திடுமா 4வது மாதமா அவன் அழுக்கிய மயக்கமா அருங்கிலிய பொன்னுருகி 5வது மாதமாச்சு அறவயிறு பூரணமா 6வது மாதமாச்சு 6வது மாதமாச்சு அவளுக்கு அங்கமெல்லாம் தங்க நீரோ 6வது மாதமாச்சு 6வது மாதமாச்சு அருங்கிலையால் அண்ணா 7வது மாதத்தில பிரம்மரிஷி மனைவியவா அண்ணா பொன்னுருகி பன்கோடி அவக்கு எப்பூல பாடி தீடும். 7வது மாதத்தில அவக்கு சூழ் காப்பு சூழ் வளையல் அண்ணா சொந்த பந்தம் போடுவாரா அண்ணா 8வது மாதமாச்சு அவக்கு திட்டு முட்டு ரமானா 8வது மாதமாச்சு அண்ணா 8வது மாதமாச்சு அண்ணா திட்டு முட்டு அடிக்குதன் அண்ணா 9 மாதமா ஓலையா சொல்லலுவா அம்மா உண்பதெல்லாம் மறப்பா அண்ணா 10வது மாதமா அண்ணா பரிபூரண கர்ப்பமா பிரம்மரிஷி மனைவியவா பொன்னுருகி பெண்கோடியா 10வது மாதம் போல 10வது மாதம் போல அண்ணா பரிபூரண கர்ப்பத்தில 10வது மாதம் போல
ஆதிபூரண அண்ணா 10வது மாதமாட்சி பரிபூரண கற்பமானா அண்ணா பரிபூரண கற்பமா அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவை அண்ணா பிரசவ வேதனையா பிரசவ வேதனையா அங்க துடிக்காழ பொன்னுருகி பிரசவ வேதனையா பிரசவ வேதனையா பொன்னுருகே அப்பம் 10வது மாதத்திலேயே அண்ணா பரிபூரண கற்பத்தில அந்த பத்தினியா பொன்னுருகி பிரசவ வேதனையா தலையோ இடிக்குதன்பா அண்ணா தயக்கமா வருகுதன்பா மண்டை எது இடிக்குதன்பா மயக்கமா வருகுதம்பா எங்க நவராஜ மன்னா எங்க நவராஜ மன்னா ಯಜಮಾನ ಎಂದೂರ ಎಂಗಣವ ರಾಜಮಲ್ಲ ಎಂಗಣವ ರಾಜಮಲ್ಲ ಯಜಮಾನ அப்போ என்கணவ ராஜமண்ணா பிரசவ வேதனையும் தாங்களையே பிரம்மரிஷியாவுடைய மனைவியாகப்பட்ட பொன்னுருகிக்கு ஆமா பிரசவ வேதனை தாங்காம இறைவனை நோக்கி வேண்டி இறைவனாகி எந்தலைவா தலைவா எனக்கு ஏன் இன்னும் பிரசவ வேதனை தாங்க முடியல இந்த வலி தாங்க முடியலையே அப்படின்னு அம்மா நீ கவலைப்படாத வருத்தப்படாத நீ தலைப்புள்ள சூழினால தலை இடிக்கத்தான் செய்யும் மதலைக்கு சூழினால மண்டை இடிக்கத்தான் செய்யும் நீ கவலைப்படாத தலைவலி இருக்கத்தான் செய்யும் நான் சொல்லுவதை கேளு கேளு உடனடியாக மோட்டியில ஒரு கயித்தை போட்டான் சரி அவளே வேதனையில வலியில நிக்காளா முக்காணி எடுத்து போட்டு கயத்தை பிடிச்சா கஷ்டம் தெரியாது கஷ்டம் தெரியாதா அப்போ உடனே பிரம்மரிஷியாருடைய மனைவியான பொன்னுருகி இறைவனை நினைத்து மார்போடு அணைத்து மறையவனை நினைத்தான் நினைக்கின்றாள் அப்போ மறையவனை நினைக்கும் போது அடிதொடியா வயர் வலித்து ஒரு ஆண்கோள் அந்த பிறக்குதையா ஐயா அடிதொடியா வயர் வலித்து ஒரு ஆண் குழந்த பிறக்குதையா கூடியிருக்கும் பெண்கள் எல்லாம் நீங்க குலவ சத்தம் போடுங்கம்மா பிரம்மரிஷி மனைவிக்குத்தான் பிரம்மரிஷி மனைவிக்குத்தான் ஒரு ஆண் குழந்த பிறந்து இருக்க மனைவிக்குத்தான் அப்பம் பிரம்மரிஷி மனைவிக்குத்தான் ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்க அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ அம்மா பொன்னான மணி குலவ அம்மா குழந்தை வந்து பிறந்த போது ஐயா சந்தோஷம் அடைந்தார்கள் இறைவனுடைய அருளாளே பிறந்ததூரு குழந்தைக்குத்தான் கொப்புள் கொடியாறு தாங்கோ கொப்புல அறுக்கும் போது 7 குலவை போட்டாங்களாம். சரி 7 குலவை. ஆமா அப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அதானே கேட்டேன். ஆண் குழந்தைன்னா அப்படி 7 குலவை போடுவாங்க. பொட்ட பிள்ளைன்னா
ஒரு குலவை போடுவாங்க. ஆமா ஐயா, அது குறையுது. அது என்னமோ பொட்ட பிள்ளைக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. பெண் குழந்தைனா ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, இது என்னையா ஆம்பளை பிள்ளை பிறந்த வீடு மாதிரி கலகலன்னு இருக்கு, இது என்னையா பொட்ட பிள்ளை பிறந்த மாதிரி பிள்ளை ஊமையா இருக்கும்பாங்கல்லாம். மௌனமா இருக்கு. அப்ப 7 பிள்ளைக்கு கொப்புளர்த்தி 7 குலவை போட்டு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். பிள்ளை கலிதீர்க்க பிரம்மரிசிக்கு பிள்ளையாக பெருமாளே வந்து பிறந்ததாலே அவதாரம் செய்து ஐயா பிராமணி என்று சொல்லி, பிராமணி என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தான் பேர் கொடுத்தா. பிராமணி என்று சொல்லி பிராமணி பிள்ளைக்கு தான் பேர் கொடுத்தா. அண்ணா பிராமணி பாலகனை பெருமையோடு வளர்த்தாங்கோ, அவளை பூமியில விட்டமானா பொறுப்பாத நோவுமண்டு, தரையாதியில விட்டமானா என்ன தண்டக்காலு நோவுமண்டு, தோளாதிய தொட்டில் கட்டி தோளாதியில தொட்டில் கட்டி அண்ணா தொடையாதியில நடைவரத்தி, தோளாதியில தொட்டில் கட்டி தோளாதியில தொட்டில் கட்டி தொடையாதியில நடைவரத்தி. அண்ணா மார்பதியில தொட்டில் கட்டி மடியதியில நடவரத்தி, எங்க தாயான பொன்னூரு பிராமணி பாலகன கண்ணையுமை காப்பது போல் காத்து மெல்ல வளர்த்துவார், வளர்த்து வருங்காலத்தில் 6 மாதம் ஒரு வயல் உண்டு நல்லோ அவை உண்டு நல்ல ஒரு வருடம் உண்டு அண்ணா 2 வயதா நடந்து வாராம் பிராமணியோ, 3 வயதா 3 வயதா முடியறைக்கு காதுங்கோ, அண்ணம் முத்தால கடுக்கம் போட்டான். 4 நல்ல வயது மாற்றி நடந்து ஓடும் விளையாடுவான், நடந்து ஓடி விளையாடுவான். நல்ல வயதுமாக்கி ஓடி விளையாடு அவன் நடந்து ஓடி. அண்ணா 5 வயதாகி எங்க அனலகம் பிராமணி அரிச்சுவடி படித்தான். அதாவது பிராமணிக்கு வயது 5. அந்த காலத்தில் 5 வயசாயிடுதுன்னா என்ன பண்ணுவாங்க குழந்தைகளை? ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சரிதான், பட்டம் தப்புனா நட்டம். ஆமாம், பருவம் தப்புனா பனங்கிழங்கு 4000, பட்டம் தப்புனா நட்டம், பனங்கிழங்கு 4000. பிள்ளைக்கு வயசு 5 வயசு, வயது 5. எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஆமா, காலகாலத்தில் படிக்கணும்ல. ஏற்கனவே ரிஷிமார்களின் தலைவர் பிரம்மரிஷி. சரி, பிரம்மரிஷியே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பாடத்தையுமே எழுதி கொடுக்காரு. இப்பமெல்லாம் நோட்டு பாடம், பிற அப்போ என்னென்ன அந்த காலத்தில் ஏட்டு பாடம். அப்போ ஏட்டு பாடம், இப்போ நோட்டு பாடங்கள். நீங்கள் படிக்கும் போதெல்லாம் பண ஓலையில் தானே எழுதி வச்சு படிச்சிருப்பிய. ஆமாம் ஆமாம், சிலேட்டும் டெல்லி குச்சியும் வச்சு படித்தோம். டெல்லி குச்சி. ஓஹோ,
தப்பு தப்பா எழுதுவோம் ஆ திரும்ப வச்சு அழிச்சிருவோம் டெஸ்ட் வச்சு. அப்படியா? அதனாலே மகனாகப்பட்ட பிராமணிக்கு 5 வயதுல இருந்த ஆயர்கலைகளை படிக்க வேண்டும் என்று படிக்க வைக்க வேண்டும் என்று என்ன செய்தாங்கோ? அண்ணா காயாத பனை எதில கண்ணி பண கொடுத்தெடுத்தா, காயாத பனை எதில கண்ணி பண என்ன காயாத பனை எதில கண்ணி பண கொடுத்தெடுத்தா, காயாத பனை எதில கண்ணி பண கொடுத்தெடுத்தா, ஈனாத பனை எதில பனையதில பனையதில இளம்பன கொடுத்தெடுத்தான் அண்ணா இளம்பன கொடுத்தெடுத்தார் ஐயா வனதிலே இளம்பன கொடுத்தெடுத்தா அண்ணா வண்டேரியா ஓலையிலே அவ வரைகாப்பு எழுதுகிறான். ஆனலகன் பிராமணியோ 5 வயதா அரிச்சுவடி படித்தானே, 4 வேதங்களை அறிந்தான், நல்ல நூல்களாக படித்தான், புராணங்களை கச்சானே புராணங்களை கச்சானே இந்த பாலகந்தான் பிராமணியோ. அண்ணா 21 வயதுமாச்சு. 21 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்தா. பிராமணி அத்தனையும் படிக்கும் பொழுது பிராமணிக்கு 10 வயதுங்கும் போது அவ அப்பா பாட்டாரப்பா பாலகா பாலகா பிராமணி நான் சொல்லுவதை கேளு என்னப்பா. அதாவது ஒரு பாலகன் 21 வயசுக்குள்ளதான் எல்லா கலைகளையும் படிக்க முடியும். ஆனா 21 வயதுல படிக்கக்கூடியதை நீ 12 வயதுக்குள்ளாக படித்து முடித்தாய். எல்லாம் கற்றுணர்ந்தாய். அதனால அப்பா அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டான். அரிகரி கொன்றை வேந்தான் தெரிந்து கொண்டான். அன்னையும் விதா எஞ்சுவடி படித்து கொண்டானா, அன்னையும் விதா எஞ்சுவடி படித்து கொண்டானா, ஹரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா, கொண்டானா. அன்னையும் பீதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா, அன்னையும் பீதாவும் முன்னறி தெய்வம் படித்து கொண்டானா. அப்போ செல்ல மகன் பிராமணியோ அண்ணா 12 வயதுக்குள்ள அம்மா அப்பா முன்னாலே அப்பா அப்பா எந்தகப்பா அப்பா அப்பா எந்தகப்பா மீறி என்னுடைய வார்த்தைகளோ பாப்பா எந்தகப்பா அப்பா அப்பா எந்தகப்பா என்னுடைய வார்த்தை. அதாவது அந்த காலத்துல விவரம் தெரிஞ்ச ஆட்கள், விவரமான ஆட்கள், அந்த காலத்துல விவரம் தெரிஞ்ச ஆட்கள்னா எப்படி நம்ம உடுக்கார மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இவெல்லாம் அந்த காலத்து ஆட்கள். எப்படின்னா அவள் வந்து பெரிய பெரிய நம்ம புளியங்குடி பெருமாள் தேவர் அண்ணாவி அவ கூடலாம் இவாள் தொழில் பார்த்தாள். பார்த்தீங்களா? அதாவது அந்த காலத்தில் உள்ள ஆட்கள்லாம் முறைப்படி பிள்ளைகளை சேர்க்கணும்னா புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜை வரும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த புத்தகத்தெல்லாம் பூஜையில் வைக்கணும். அன்னைக்குத்தான் பூஜையில் வைக்கணும். பூஜையில் வைக்க வேண்டும். மறுநாள் பிள்ளைகளுக்கு பிள்ளையார் சொல்லி போடணும். சுழி போட வேண்டும். என்ன அது பழைய காலத்தில் அப்படித்தான் படித்தாங்க. சரி, இப்போ வந்து
அஷ்டமி நவமி அந்த காலத்துல வருது அந்த டயத்துல. இப்போ வந்து அட்மிஷன் வந்து பங்குனி சித்திரையில வந்துருது பள்ளிக்கூடத்துக்கு. ஆமா அஷ்டமி இதை நிப்பாட்ட முடியாது. பங்குனி சித்திரையில அட்மிஷன் போடல சீட்டு கிடையாது, இடம் கிடைக்காது. அதுக்கே பணமா கொட்டுதாங்க. ஆமா ஐயா அம்மாவாசையில கொண்டு சேர்க்காங்க. அந்த காலத்துல புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி. என்னம்மி விஜயதசமி. ஓ விஜய தசமி திதி அதுல சேர்த்தாங்க. இப்போ பங்குனி சித்திரை மாசம் அக்கினி நட்சத்திரம் அட்டமி நவமியில கொண்டு பிள்ளையை சேர்க்கான். அமாவாசையில் நம்ம ஊடுக்காரன் அப்படி சேர்க்க போய் தான் அவன் இங்க வந்துட்டான். இல்லைன்னா அவன் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரு. ஆமா டாடா காட்டு வந்தவங்க படிப்புக்கு. அப்படியா? அதனாலே மகனான பிராமணி பார்த்தான். பிராமணி பார்த்தார். 12 வயது பருவ பிராயத்தில் இருக்கும் பொழுது மகனாகப்பட்ட பிராமணிக்கு என்ன நம்மளால இயன்ற அளவு எல்லா பாடத்தையுமே சொல்லி குடிச்சாச்சு. ஆமா 12 வயதானவனே அப்பா என்னப்பா தாய் தகப்பன் முன்னால வந்தார். ஐயா பிரம்மரிஷி, அப்பா நான் 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருப்பேன். ஆமா 12 வயது கழிஞ்சு போச்சுன்னா சரி இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய பிள்ளையாக போகணும்னு விதி இருக்கு. அதனாலே என்ன நான் போய் வாரம்னா எங்க போறாங்க? கைலாசத்துல இறைவனுக்கு சிவபூஜையை செய்ய போறேன். சிவத்தொண்டு செய்ய போறேன். அப்பாவுக்கு கவலைன்னா கவலை, வருத்தம்னா வருத்தம். அப்பா என் மகனே பிராமணிய என்னுடைய வார்த்தை கேளு. அப்பா காலங்குடி போகும்போது அப்பா போகும்போது கர்மம் வைக்க பிள்ளை இல்ல அப்பா கர்மம் வைக்க பிள்ளை இல்ல காலங்குடி போகும்போது ஐயா போகும்போது இல்ல பிள்ளை இல்ல அப்பாவுக்கு பிள்ளை இல்ல. அப்பா அங்கீய காலத்திலே எங்களுக்கு ஈமக்கிரியை செய்வதற்கு பிள்ளை வேண்டாமா? இல்ல வேண்டாமா. உன்னை நாங்க பெற்றெடுக்க காரணம் என்ன? பேணி வளர்க்கத்தான். நாள ஒரு காலத்திலே நாங்க வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுந்தம் போனோமானா? ஆமா போகும் காலம். என் வழி அனுப்ப பிள்ளை வேணும் தானப்பா உன்னை பெற்றெடுத்தோம். ஆமா பெற்றெடுத்தோம். அப்பா சேர்ந்திருந்து இருவேரும் என் மகனே பிராமணிய சேர்ந்திருந்து இருவேரும் தாயும் தகப்பனும் தான் சிவலோகம் சேருங்காலோ சேர்ந்தனுப்ப குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்து பெற்றோம் அப்பா. என் மகனே பிராமணியே என் மகனே பிராமணி நீ என்னுடைய வார்த்தைகள் பிராமணியே என்னுடைய வார்த்தைகள் அப்பா என் மகனே பிராமணியே என்னுடைய வார்த்தைகள் அப்பா அப்பா பிராமணியே நீ என்னுடைய வார்த்தைகள். மகனே பிராமணி எதற்கும் கவலைப்படாத மகனே. ஆமோ மகனே பிராமணி என்னப்பா நீ திடீர்னு எங்களை விட்டு போகணும் இங்கேயே இது உனக்கு நல்லா இருக்கா? சரி அப்படின்னா ஆமா நீ அப்போ திடீர்னு போகணும் இங்கேயே. அப்பா நான் பிறக்கும் போதே அப்படி வரத்தை வாங்கி பிறந்தவன் தான் நான். ஆமா ஆமா 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருப்பேன். சரி 12 வயதுக்கு பிறகு நான் பகவானை வந்து அடையணும்னு விதி இருக்கப்பா. பிறவியே அப்படிதான் இருக்கு. நான் போய் வாரேன். ஆமா இங்க வருத்தப்படாதீங்க. அப்போ வலது கையிலே சங்கு தோண்டிட, சரி இடது கையிலே சக்கரம் தோண்டிட, ஆமா
எம்பெருமாள் தாய் தகப்பனுக்கு காட்சி கொடுத்து கைலாசத்துக்கு வருகின்றார் பிராமணி. ஐயா கைலாசம் தன்னாதிலை அந்த கண்மணியாம் பிராமணியோ நாம கடவுள் பூசை செய்யணுமே. நாம கடவுள் பூசை செய்வதற்கு கடவுள் பூசை செய்வதற்கு மாறானே பிராமணியோ கடவுள் பூஜை செய்வதற்கு கடவுள் பூஜை செய்வதற்கு பிராமணியோ அண்ணன் நாளாவது சாமம் போல நலமுடனை எழுந்தரித்தான். நாளாவது சாமம் போல வாராணி பிராமணியோ நகத்தாள பூவெடுத்தா நஞ்சி விஞ்சி போகும் மண்டு விரலாளை பூவெடுத்தா வெம்பி தாம் போகும் மண்டு கரத்தாள பூவெடுத்தா கரத்தாள பூவெடுத்தா அண்ணா காம்பளி போகும் மண்டு பூவெடுத்தா கரத்தால பூவெடுத்தா பாம்பு அருகி போகும். அண்ணா செல்ல மகன் பிராமணியும் தங்கத்தா துரட்டி கொண்டான். வெள்ளியால் கூட செய்தான். வெள்ளியால கூட செய்து நந்தவனம் தண்ணாதி நந்தவனம் தண்ணாதி நலமுடனே வாரானே. நலமுடனே வாரானே. அண்ணா நந்தவனம் தண்ணாதியில நலமுடனே வாரா. ஆனலகம் பிராமணிதான் நலமுடனே வாரவோ. பிராமணிக்கு மனதில் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? சிவனுடைய பூஜையை செய்யணுமானா ஆனால் பிரம்ம முகூர்த்தம்னு இருக்கு. பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம்னா எத்தனை மணிக்கு? நாலாவது சாமம்னு பேர். நாலாஞ்சாமம்னா எத்தனை மணி? 4 மணி தான் நாலாஞ்சாமம். காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது. லாந்தாது லாந்தாது. சிட்டு பறக்காது சிறுகுருவி லாந்தாது. லாந்தாது ஐயா. அதனாலே அத்தனை யாகத்தையுமே வளர்த்தாங்கோ. சரி அப்படியாக நாலாவது சாமத்திலே நலமுடனே வந்து அந்த பிரம்ம ரிஷி மகனான பிரம்ம ரிஷி மகனான அந்த குழந்தையான பிராமணிதான் நந்தவனம் தண்ணாதிலை முங்கி குளித்தாங்கோ. ஈரத்தள துவத்தாமல் ஈரத்தள துவத்தாமல் அண்ணா எடுத்த முந்தி புளியா ஈரத்தள புளியாமல் அப்போ முங்கி குளித்தல்லவோ நந்தவனம் தண்ணாதியில பூமலர பறித்தானே. பூமலர பறித்தல்லவோ பகவானோட லிங்கத்துக்கு பகவானோட லிங்கத்துக்கு அவன் பூசை எது செய்யுவானா. பகவானோட லிங்கத்துக்கு பகவானோட லிங்கத்துக்கு பூசை எது அண்ணா பகவானோட லிங்கத்துக்கு அவன் பூசை எது செய்யும். ஆனா பாலகந்தாம் பிராமணியோ கால பூசை மால பூசை
கடமை தவறாம செய்துவா அண்ணன் உண்ண மறந்தால் அரன்பு செய்ய மறக்க மாட்டான் சோறு உண்ண மறந்தால் அவன் சுக்கம் பூச மறக்க மாட்டான் கடுகள உந்தவராமல் கடுகள உந்தவராமல் அவன் கடவுள் பூசை செய்துவான் கடுகளவும் தவறாமல் கடுகளவும் தவறாமல் கடவுள் பூஜை செய்துவாரா ஐயோ அண்ணா கடுகள உந்தவராமல் கடவுள் பூசை செய்துவாரா அவன் பூசையத்த முடக்கணுமே பூசையத்த முடக்கணுமே அப்பம் பார்த்தார ஈஸ்வரனும் பூஜையத்தை முடக்கணும் பூஜையத்தை முடக்க அம்மா கொலை ஓடுங்க அண்ணா பூசையது முடக்கணுமே அண்ணா பார்த்தாரு ஈஸ்வரனும் ஏ இந்திரன வரவழைத்தோ சாமனடு சாமம்போ அண்ணன் நஞ்சி போட்ட நஞ்சருக்கும் அப்ப நடிச்சாம வேளையில கொடி போட்டான் கொடியருக்கும் கொடிய சாம வேளையில செஞ்சே அவள் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவுகிறான் சிறகு தட்டி கூவும் போது சிறகு தட்டி கூவும் போது அந்த செல்ல மகன் பிராமணியும் தட்டி கூவும் தட்டி கூவும் போது செல்வமணி பிராமணியோ அண்ணன் நாளாவது சாமம் போல வந்தது ஒரு பிராமணியா மனமதியில நினைத்தாரே அப்பா அப்பா பிராமணியே நான் சொல்லுவத கேளு சாம நடுச்சாமன் ஜதிசாம வேலை நஞ்சி போட்டா நஞ்சருக்கும் நடுச்சாம வேளையில கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சுவாம வேளையில இந்திரன் சேவல் வடிவம் கொண்டு சிறகு தட்டி கூவும் போது வெள்ளி உதயமாச்சு விடிய கால நேரமாச்சு நம்ம பூசை செய்ய நேரம் வந்ததென்று அவன் பூக்குடையும் துரட்டியுமாக வாராணி நந்தவனோ நந்தவனம் வாரபோது நந்தவனம் தன்னதிலை ஆண்டவன் தான் சிவபெருமா மானுங்களையும் போலே அவங்க மானாட்டம் நடத்துவாரா அப்பா மானுங்களையும் போல் அவங்க மானாட்டம் நடத்துவாரா மானாட்டம் நடத்தும் போல் மகனான பிராமணியோ மானாட்டத்தை கண்டானே அவன் மறையும் பூச மறந்தானே கலையாட்டத்தை கண்டானே இந்த கண்மணியாம் பிராமணியும் அவன் கடவுள் பூச மறந்தானே அவன் கடவுள் பூச மறந்தான் அப்போ கட்டி மகன் பிராமணியும் கடவுள் பூச தான் மறந்து வெள்ளி கூடையத்தான் தலைக்கு வைத்து உறங்குகிறான் அசந்து நல்ல உறங்கும் போது தேவாதி தேவரெல்லாம் பிராமணிக்கு இந்திரனுடைய சூழ்ச்சின்னு தெரியாது தெரியாது இந்திரன் தான் சிறகதட்டி சாம நடு சாமத்துல சேவல் போல கூவுனது இவன் பார்த்தான் என்னடோ
சேவல் யுத்தம் காது கேட்டுடுத நாலாஞ்சாம பூசை செய்ய நேரம் ஆயிடுதுன்னு வாரான். வருகிறார். வரும்போதே தலைவாச நிலை தலையில தட்டியதான். வாசல் நட வாச பெருவரல்ல தட்டுதான். தட்டுகிறது. என்னடா இப்படி தட்டுதே? அப்போ காகம் வளம்பாய கருங்குருவி இடம்பாய மாறாப்பு கரும்பூனை வளமிருந்து இடம்பாய ஆகாத சகுனம் என்று ஆகாத சகுனம் என்று அவன் நினைக்கலைய பிராமணிதான். ஆகாத சகுனம் ஆகாத ஏ பிராமணி, அப்போ வெள்ளி கூடையத்தான் ஆகாத ஜகனம் என்று அறியாமல் நந்தவனத்துக்கு வரும்போது கங்காதேவி முழிக்கல. பூக்கள் எல்லாம் மலராம இருக்கு. என்னடா மோசம், ஆமா நம்ம நேரம் சரியாத்தானே வந்தோம், பூக்கள் எல்லாம் மலரலையே. இல்ல நேரம் தெரியாம வந்துட்டோம் உங்களுக்கு. கங்காதேவி முழிக்கலையே, என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அப்போ நந்தவனத்துக்கு வரும்போது ஆண்டவன் சிவபெருமானும் சரி அச்சுதன் எம்பெருமாளும் பெருமாளும் மானும் கலையுமாக நடனமாடினான். சரி ஐயா. பிராமணி மாநாட்டத்தை கண்டான், மறையும் பூசைய மறந்தான். மறந்தார். அண்ணா மாநாட்டத்தை கண்டானே, மறையும் பூச மறந்தானே. கலையாட்டத்தை கண்டானே, கலையாட்டத்தை கண்டானே. பாவி கடவுள் பூச மறந்தானே. விளையாட்டத்தை கண்டானே விளையாட்டத்தை கண்டானே. ஏ பிராமணி, கடவுள் பூஜை அண்ணா கடவுள் பூசைத்தான் மறந்து வெள்ளி கூடையைத்தான் தலைக்கு வைத்து உறங்குகிறான். பார்த்தார்கள் தேவரெல்லாம். பிராமணிக்கு அப்படி உறக்கம் வந்துடுது. தூக்கம் வந்து விட்டது. அப்போ வெள்ளி கூடைய தலைக்கு வச்சு தங்க துரட்டிய பக்கத்துல போட்டு அசந்து உறங்கிட்டான். தூங்கி விட்டார். தேவாதி தேவர்கள்லாம் இதுதான் சரியான சமயம் சமயம் என்று அப்படின்னு வில்வ மரத்தை உண்டாக்கி சரி வில்வ இலைய பறிச்சு பறித்து சிவபெருமானுடைய பூசையை சிறப்பான முறையில் நடத்தி முடிச்சாங்க. முடித்தார்கள். சிவபெருமானுடைய பூசை நடந்து முடிந்தது. அப்போ வெள்ளி உதயமாச்சு, வெள்ளி உதயமாச்சு. விடிந்து 9 மணி இருக்கும். வெள்ளி அப்பா 9 மணி இருக்கும். பாலகந்தான் பிராமணியும் பதறி முழித்தான். பாலகந்தான் பிராமணியும் பகவான் பூசம் முடங்கி போச்சு. என்ன செய்வோம், ஏது செய்வோம்? முத்து போல கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்தான். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்தான். அரண் பூச முடங்கி போச்சே, அரண் பூச முடங்கி போச்சே என்று வருத்தப்பட்டான் பிராமணியும். முடங்கி போச்சு, பூஜை முடங்கி வருத்தப்பட்டான். ஏ விடாத புடி. அப்பம் பார்த்தாரே ஈஸ்வரனும் பகவான் காட்சி கொடுத்தார். எப்படி? சிவனும் பெருமாளும் காட்சி கொடுத்து, ஏ பிராமணி கவலைப்படாதப்பா, வருத்தப்படாதப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன் 12 வயது வரைக்கும் தான் பாலகனாக இருக்கணும். பகவான் பூசையை செய்யும் போது பூசை தவறுமானா பூலோகம் அனுப்புவோம் சொன்னோம்ல. இன்னைக்கு உன் பூசை தவறிடுது. உன் பூசை இன்று முடங்கி போச்சு. இனிமே நீ கையில இருக்க கூடாது. என்ன செய்யணும்? கன்னி தமிழ்நாட்டுக்கு போகணும்னா சரி
இறைவா இறைவா என்ன பூலோகம் அனுப்பணுங்கிற ஆமா உம்மை விட்டு நான் எப்படி பூலோகம் போவேன்? உங்களை மறந்து நான் எப்படி இருப்பேன்? நாங்க பிறந்ததே சிவனடியார் குலத்துல பிறந்துட்டு சரி உம்மை விட்டு போவேனா? உம்மை விடுவேனா 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 அப்படின்னு சிவனையும் பெருமாளையும் சேர்த்து அணைத்து பிடித்தான். என் அண்ணா அப்போ சிவன் அண்ணா இந்த பெருமாள் என்று அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ ஏ சிவன் இந்த பெருமாள் என்று அண்ணா சிவபேரும் அம்பேர் கொடுத்தார். ஏ 1008 தேவாதைக்கும் உமக்கு அண்ணா சிவன் அணைந்தார். ஏ சிவன் அணைந்த பெருமாளுக்கு அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ அம்மா பொன்னான மணிக்கொலவ உமக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி உமக்கு கைலாச வாசலில உமக்கு கக்க பேரங்க மண்டலமா ஐயா பொன்னால பூணூலா ஐயா சிவனணைந்த பெருமாளே உலகத்துல யாருக்கும் இல்லாத அதிசயத்தை உனக்கு தார. இறைவனாகிய கடவுள் பகவான் சிவனணைந்த பெருமாளுக்கு தான் அணிந்திருந்த தங்க பூணூலை யார் அணிந்திருந்த? சிவபெருமான் தான் அணிந்திருந்த தங்க பூணூலை எடுத்து சிவனணைந்த பெருமாளே ஐயா ஆதியில பிராமணி சிவனை அணைத்து பிடித்ததாலே சிவனணைந்த பெருமாள் என்று சொல்லும் போது பகவான் தான் அணிந்திருந்த தங்க பூணூலையே சிவனணைந்த பெருமாளுக்கு கொடுத்தாரா? யாருக்கு கிடைக்காது? இந்த ஏரியாக்கள்லயே தங்க பூணூல் போட்டு ஆடணும்னா நம்ம கீழப்பாவூர்ல பெரிய சுவாமி வாசல்ல தெற்கு பந்தியில இன்னைக்கும் தங்க பூணூல் போட்டு இங்க சிவனணைந்த பெருமா ஆடிக்கொண்டதை நம்ம கண்கொள்ளா காட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ இங்க சிவனணைந்த பெருமாளுக்கு ஐயா தங்கத்தால பூணூலா உமக்கு தால் பூட்டும் தாவடங்கள் ஐயா வெள்ளியால பூணூலா உமக்கு விளமதியா தாழ்வடமோ உமக்கு ஆக்குவார் ஆளிக்கும் வரோம் இரு பூலோகம் போகலாமே. ஏ சிவனணைந்த பெருமாளுக்கு பூலோகம் போனீரானா உனக்கு மத்தியான மதியம் போல உனக்கு மதிய உச்சி வேலையில ஐயா சிவன் பான பொங்கலிட்டு உமக்கு செங்கிடாய பலி கொடுப்பார். நீர் பூலோகத்து தெய்வமாக உமக்கு அனுப்பி வைத்த சிவபெருமான் அப்போ தெற்கு பந்தி வாசம் செய்யும். சிவனணைந்த பெருமாளுக்கு ஆடுவாரா பாடுவாரா ஐயா சிவன்பான பொங்கலிட்டு ஐயா செங்கிடாயும் ஓடியா அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவ சிவனணைந்த பெருமாளுக்கு காவி வேஷ்டி யோக வேஷ்டி கக்கப்பரமு கமண்டலமா ஏன் வலது கையதில ஜபமலையா வலது கையதில ஜபமலையா ஐயா ஜபமலையா இடது கையதில மாத்திரக்கோ கையதில ஜபமலையா ஓடியா ஐயா அப்போ சிவனணைந்த பெருமாளோ நான் ஒத்தையில நான் போக மாட்டேன். இறைவா ஒத்தையில போக மாட்டேன். தாய் என்று ஒருவர் வேணும், தம்பி என்று ஒரு வேணும்னா தாய் வேணுமா? என் மனைவி பார்வதிய உனக்கு அம்மை உமைய பார்வதியா உனக்கு தார. அம்மை உமைய பார்வதி. நான் கைலாசத்துக்கு சிவன், நீ பூலோகத்துக்கு சிவனாகவும்
ஐயம்பந்தி 21 பந்தி தெய்வத்துல தெற்கு பந்தியில சிவனணைந்த பெருமாள் என்று நிலையம் போட்டு பெற்று உனக்கு விடிந்து 9 மணி இருக்கும் சிவன்பான பொங்கலிட்டு செங்கடா பலி கொடுப்பாரப்பா. சிவனணைந்த பெருமாளே பூலோகம் போனீரானா என் மனைவி பார்வதி உனக்கு தாயான உமைய பார்வதியா தாரேன். அப்போ சீர்காழி சிதம்பரத்தில் இருட்டி நேரம் பிறந்த புள்ள ஆனலகன் இருளப்பனா வாழ குலைய களவாண்டு வன்கோலையா மாண்ட தெய்வம் ஐயா வன்னியனோடு முட்டையனோ எங்க வழி ஓட்டக்கார இருளப்ப சுவாமி எங்க அம்மை உமையவளாம் பார்வதிக்கு அம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவ இங்க ஒரு கொலவை எங்க அம்மை உமைய பார்வதி என்பவளும் ஓடியா ஆத்தா உமைய பார்வதி ஓடியா அம்மா அம்மா விரிசடைய உதறுவாளா ஏ வீரப்பல்ல ஏ காட்டுவாளா ஏ அம்மை உமைய பார்வதிக்கு முக்கா முக்கா 3 தேரம் ஏ உமைய பார்வதிக்கு முத குலவை போடுங்கம்மா ஓடியா உமைய பார்வதி ஓடியா ஆத்தான் நேராவது அம்மா சடகுலுங்க முடிகுலுங்க தாவடங்கள் நின்ற செய்ய ஏ ஆடுகிறா பாடுகிறா ஏ அம்மை உமைய பார்வதியா சிங்கமுகம் பட்டுங்கட்டி ஏ பட்டுங்கட்டி ஏ சிரிச்ச நல்ல முகத்தோட பட்டுங்கட்டி ஐயோ சிரிச்ச நல்ல அப்போ எல்லாத்துக்கும் பெரியவர் தான் 1008 தேவாதைக்கும் ஏ அண்ணாவி சிவனணைந்தான் ஏ சிவனணைந்த பெருமாளுக்கு காவி வேஷி யோக வேஷி ருத்திராட்ச மாலைகளா வலது கையாதில ஜபமா ஜபமாலையா ஐயா இடது கையதில மாத்திரக்கோ அம்மா